ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. கருணையோட அப்டேட் வந்து நேத்து நான் குடுத்துருந்தேன். அவ கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா நேத்து நைட்டு 8:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. யாருன்னு அட்டெண்ட் பண்ணேன். சரி யாராவது டாக் இது ரெஸ்க்யூ பண்ண சொல்லி கூப்பிடுறாங்களோ என்னமோன்னு அட்டெண்ட் பண்ணேன். டாக்டர்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். "சசிகலாவா?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னேன். "நீங்க கொண்டு வந்து ஒரு டாக் விட்டீங்கல்ல?" அப்படின்னோன்னே, எனக்கு அப்படியே இப்போ நெஞ்செல்லாம் அப்படியே பதபதன்னு ஆயிருச்சு. "சொல்லுங்க சார்" அப்படின்னேன். இல்லைம்மா நீங்கள் கொண்டு வந்து விட்ட டாக் வந்து இப்போ டிக்கெல்லாம் கொட்டிருச்சு. கொட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்து பார்த்துக்கிட்டா போதும். ட்ரீட்மெண்ட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போது நாளைக்கு நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறதுனா கூட பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். ஆனந்தி அக்காட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். அவங்க இப்போ சாப்பாடு வைக்க வருவாங்க. நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன்னு சொன்னார். இன்னொரு சந்தோஷமான விஷயம் சசிதரன். இவனுக்கு வந்து நம்ம சூலூரில் ரெஸ்க்யூ பண்ணோம் இல்லைங்களா? இவனுக்கும் இன்றைக்கி விடுதலையாக போகுது. இவனுக்கு இந்த கட்டியை வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. இவன் வந்து நல்லபடியாக இவனுக்கு அந்த கட்டிக்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போகுது. இனிமேல் சுதந்திரமாக இருக்க போகிறான். எவ்வளோ நாள் இருந்தாலும் அவன் சந்தோஷமாக நல்லபடியாக இந்த கட்டி இல்லாமல் இருக்கணும். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அந்த கட்டியோட. இவன் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக ரெக்கவர் ஆகி இவன் நல்லபடியாக வந்து நான் மறுபடியும் என்னோட ஜாலியாக சந்தோஷமாக விளையாடணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இவனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். அந்த அப்டேட் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆனந்தி அக்கா வந்து ஷெல்டரில் கொஞ்சம் வேலை இருக்குது வாசசின்னு கூப்பிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் அவங்கள பார்க்க போகிறேன். கண்டிப்பாக ஷெல்டர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வர்றதுக்குள்ளே இவனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். கண்டிப்பாக பார்த்துட்டு இவனோட வீடியோ அப்டேட் பண்ணுறேன். லைவில் நிறைய பேர் இவனை கேட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் சங்கடமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டியை எடுத்துக்க சொல்லி அத்தனை ஃபோன் பண்ணி அத்தனை வாய்ஸ் ரெக்கார்டு போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு, இது எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்கிறது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதோட அப்டேட் ஈவினிங் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, பாய்.